ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வீட்டிலையே ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம டொமேட்டோ கெச்சப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் 3/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா பழமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தக்காளியில் இருக்கக்கூடிய இந்த கண்ணை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துடணும். நம்ம எது சமைக்கிறதா இருந்தாலும் சரி, தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த கண்ணை எடுத்துகிட்டு சமைச்சோம்னா அது ரொம்பவே நல்லது. தக்காளியை ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு அதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது, தக்காளி வேகும்போது இன்னும் தண்ணி விடும். இதில் ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4-5 பல் பூண்டு இதையும் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுருங்க. ஒரு 3 விசில் போல் வரட்டும். 3 விசில் வந்ததுக்கப்புறமா பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இது கொஞ்ச நேரம் போல் அப்படியே ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா, டொமேட்டோ கெச்சப் நல்ல ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் தான் வேணும். அதுக்காக தான் இப்படி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ ஸ்மூத்தாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம கெச்சப் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளி ஜூஸை இதில் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே கொஞ்சமாக கலந்து விட்டுட்டே இருங்க. இது லைட்டாக கொதி வர்ற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், தேவைக்கேற்ப உப்பு, இந்த புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது 8லிருந்து 9 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் கரையிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது இன்னுமே கொஞ்சம் திக்காகணும். அது வரைக்கும் இது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நான் சாதாரண மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு இன்னுமே நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், இவ்வளோ நல்லா திக்காகி வந்திருக்குன்னு. இதை கரண்டியில் எடுத்து இப்படி ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக நல்லா திக்காக வந்திருக்குன்னு. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் போல் ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் எந்த விதமான ஃபுட் கலரோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது 2 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு டொமேட்டோ கெச்சப் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.